இருந்தது ஐயா. இன்னைக்கு நம்ம இந்த ரைடு ஆரம்பிச்சு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் போனோம். கரெக்டாக லால்பாக் வந்துட்டோம் கிட்ட. சரி லால்பாக்கு போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லால்பாக்குள்ளேயே என்ட்ரு ஆனோம். ஸோ உள்ளே போய் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு லால்பாக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோங்க. உள்ளே போயிட்டு செமையாக இருந்துச்சு. உள்ளே அப்படியே போயிட்டு ஒரு தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போனோம். லால்பாக் உள்ள வந்து என்ட்ரன்ஸில் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாமளும் டிக்கெட்டை வாங்கிட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ உள்ளே போனதுக்கு அப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரி குதிரை தாங்க. செமையாக இருந்துச்சு போங்க. நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே ஒரு மாதிரி நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஒட்டகச்சிவிங்கி பார்த்தோம் காய்ஸ். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஒட்டகச்சிவிங்கியை பார்த்ததே கிடையாது. இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் தள்ளி நடந்து போனதுக்கப்புறம் அங்கே என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மான் பார்த்தோம். ஸோ இந்த மான் செம்ம அழகாக இருக்குல்ல. ஸோ மான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மானெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு இன்னும் நிறைய பறவைங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க எங்கெங்கே என்னென்ன விலங்கு இருக்குதுன்னு ஒரு போர்டு. ஸோ அந்த போர்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்களும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கூண்டு மாதிரி இருந்துச்சு. என்னடா இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா குரங்கு காய்ஸ். இங்கே பாருங்க, இந்த குரங்கு செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. எகிரி குதிச்சு தாவி ஓடிக்கிட்டு ஆஹா என்ன ஒரு சுகமாக விளையாடிட்டு இருக்கு அந்த குரங்கு. அதுக்கப்புறம் அந்த குரங்கை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. என்ன குகை அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு புலி குகை. அங்கே தான் புலி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. அப்புறமா பார்த்தா உண்மையிலேயே அங்கே ஒரு புலி இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. அது அப்படியே நடந்து ஒரே அது ஏதோ கிராஃபிக்ஸ் போட்டு விட்டா மாதிரி அதே இடத்துல நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கரடி ஒன்று செம அழகாக படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த கரடிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே பார்த்தா ஒரு நெருப்பு கோழி இருந்துச்சு. அந்த நெருப்பு கோழி அந்த முட்டையை பார்க்கலான்னு பார்த்தா கிடைக்கல. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓனாயை பார்த்தோம். இந்த லைன் கிங் படத்தில் வந்து ஐநா. ஸோ அதை தான் அது செம்ம அழகாக இருந்துச்சு. அது கூட ஏதோ ப்ரோக்ராமிங் பண்ணி வச்ச மாதிரி ஒரே இடத்த இப்படி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு கைஸ். நானும் என்னடா இது இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி. அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஒரு கொம்பு வச்ச மான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மான் கூட ஒரு மாதிரி குட்டியாக அழகாக சின்ன மான் தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நானும் அந்த மான் கிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணேன். பட் அதுக்கு என் பாஷை புரியல. ஆனால் அது பசியில் இருந்துச்சு பழகுது. இப்படி ஓடிட்டு அந்த மான் பார்த்தீங்களா எவ்வளோ கிட்ட இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. நீர் யானை அது என்ன அழகாக படுத்துன்னு தோணுது இல்லை, சூப்பராக இருக்கு. இதா ஓ பயங்கரமாக இருக்கு. நல்லா இருக்கலாமான்னு அது பக்கத்துலேயே நாங்கள் வந்து யானையை பார்த்தோங்க. அம்மா பெருசாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு அது யானை. ஸோ சூப்பராக இருந்துச்சு. யானையை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தா பயங்கரமான ஒரு அனிமலை பார்க்க போயிருக்கிறோம். நாங்கள் வண்டர்ஃபுல் அனிமல் இந்த ஜூ. நாங்கள் பார்த்ததுலேயே ஒரு பயங்கரமான மிருகனா இதுதான் நாய். இந்த நாய்க்கு என்ன ஒரு திமுது பாருங்க, மதிக்காமல் உக்காந்துக்குது அங்கேயே. வாங்க அதை அப்புறம் வச்சுக்கலாம். சரி அப்புறமா நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பறவைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ரியோ படத்தில் வரும்ல அந்த பறவை மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஓ இங்கே பாரு தலைவா,
நீ எதை பார்த்த? நான் உள்ள இருக்கிறத தான் பார்த்தேன். இது செம்மையா இருக்குல்ல. அப்புறமா இந்த கோழியை நம்ம பார்த்துருப்போம், பட் அது பேர் என்னன்னு எனக்கும் இப்போ தெரியல. ஸோ அப்புறமா வால் வச்ச ஒரு பறவை செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வெயில்ல இதை வந்து கோழி நம்ம சிக்கன் கடையில் வாங்கி வெட்டி டெய்லி சாப்பிட்ருவோம். ஒரு கிளி தப்பிச்சுங்க வந்துச்சா. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆமைங்களை பார்த்தோம். எல்லாம் அப்படியே தண்ணியில் மிதக்கிக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க ஆமைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கிங் கோப்ரா பார்த்தோம். இதுதான் பயங்கரமான பாம்பு. இந்த பாம்பை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு குட்டி பாம்பு தப்பிச்சு வெளியே ஓடி வந்துச்சு. ஆக்சுவலி அது மேன் விசஸ் வைல்டு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி தப்பிக்கலான்னு தெரிஞ்சுன்னு. அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் சுற்றி நின்று பார்த்துருந்தாங்க. இதே ஊருக்குள்ளே தப்பிச்சு வந்திருந்தா என்ன போட்டு தள்ளி இருப்பாங்க. அப்பறமா என்ன பண்றது சரின்னு சொல்லிட்டு பார்த்தா 3 கிளி பக்கத்துல செம அழகா உக்காந்து இருந்துச்சு. அது அப்பதான் அந்த கிளியெல்லாம் பார்த்துட்டு சிவப்பு வால் கிளி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது சவுண்ட் நல்லா கொடுக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நீ காக்கா பயங்கரமா இருக்குல்ல, வெள்ளை கருப்பு காக்கா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரியான வெள்ளை காக்கெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இங்கே தான் நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்தா முதல்ல சரி இதை நான் இன்னைக்குனா ஒரு நாள் முதல்ல கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் சாப்பிட முடியல. பட் இந்த முதல்ல இங்கே நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலர் மயிலை பார்க்க தாங்க போயிருந்தோம். சும்மா அந்த மயில் பார்க்க செம அழகாக இருந்துச்சு. எங்கடா தலையை காணம் தானே பார்க்குறீங்க, அது அந்த பக்கம் திருப்பி வச்சுன்னுக்குது. இப்போ இந்த மயில் தலையை எப்படி காத்திருப்போம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இதுதான் வெள்ளை கலர் மயில். பக்கத்துலேயே ஒரு செம அழகாக 2 கோழி இருந்துச்சு. பட் அது பேர் என்னன்னு தான் எனக்கு தெரியல. செம ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மீனெல்லாம் பிடிக்கல கொக்கு, அது வந்து கடல்கிட்ட இருக்குல்ல பெருசா, அதை தாங்க பார்த்தோம். செம்ம அழகா இருந்துச்சு. இந்த லால்பாக்ல நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான், கேம் ஓவர், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஒரு வழியா முடிஞ்சு வெளியே வந்துட்டு இருக்கோம். மேலே வந்து ஹெலிகாப்டர் சுற்றிட்டே இருக்கா, எங்கே எவன் பாம்பு போடுவான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க எல்லாரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜென்ட்.